ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தாரிஸ் ரிலீஸாக ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் 29. இது ஒரு லவ் ட்ராமா மூவி. இந்த படத்தை ஆடை மேயாதமான் இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ண ரத்னகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விது ஹீரோ பண்ணியிருக்காரு. இவர் ஆக்சுவலாக கார்த்திக் சுப்ராஜ் அவரோட லாஸ்ட் 2 படங்களில் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்தவர். அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக இந்த படத்தில் அறிமுகமாயிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி என்னோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி 2010 அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. சேலம்லேருந்து ஹீரோ சென்னைக்கு ஜாப்காக வராரு. அவர் படித்தது ஒரு ஃபீல்டு, வேலை செய்கிறது ஒரு ஃபீல்டுங்கிற மாதிரி ஜாப் சென்னையில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு. தான் யாரு அப்படிங்கிற மாரி தனக்குள்ள ஒரு கேள்வியோட தன்னோட ஐடென்டிட்டியும் தேடிட்டு இருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில அவரோட ஆஃபீஸில் ஹீரோயின் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு எய்ம் இருக்கும். அது என்னன்னா எப்படியாவது IAS ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட அவங்க ஜாப் போயிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில காதல் உருவாகுது. அந்த காதல் ஒரு கட்டத்தில் பிரேக்கப்குள்ளேயும் போகுது. பிரேக்கப் ஆன இவங்களோட காதல் மறுபடியும் ஒன்று கூடிச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் 29. இந்த படத்தில் டைரக்டர் ரத்னகுமார் அவரோட பாணியில் 90 கிட்ஸோட லவ் ஸ்டோரியை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அது படத்தோட ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு, அவங்களுக்கு இடையில லவ் உருவாகிற விஷயங்கள்லாம் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்ஸ் லவ் கிரியேட் ஆன பிறகு இந்த படத்தோட ஸ்டோரி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணலையோ அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் தோணுச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில் சில இடங்கள் சுவாரஸ்யமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, சில இடங்கள் சுமாராக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக போகிற மாதிரி தான் ஃபீலை கொடுத்துச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக வேற ஒரு கண்டென்ட்டுக்கு மாறிடுது. டோட்டலாக லவ் ட்ராமா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி வேற ஒரு மாதிரி ஹீரோ வில்லன் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரிக்குள்ளே போயிடுது. ஸோ அந்த இடங்கள்லாம் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணல மோடில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ வில்லன், மக்களுக்காக போராடுற ஹீரோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு படத்தை நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸில் விது அவரால் முடிஞ்ச அளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் சில இடங்களில் அவர்கிட்டேருந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஹீரோயின் பிரீத்தி அஷ்ரானி அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்த மாஸ்டர் மகேந்திரன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இவங்க கேரக்டர் டிசைன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. மாஸ்டர் மகேந்திரன்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இருக்க ஒரு கேரக்டரை தான் செகண்ட் ஹாஃபில் வராரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கப்ப சில இடங்களில் 7G ரெயின்போ காலனி, லவ்வர் இந்த மாதிரி படங்களோட இம்பாக்ட் சீன்ஸில் சில இடங்கள் வர மாரி எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் இந்த படத்தை நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இவர் லவ் ட்ராமாவை ஸ்டார்டிங்கில் அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் படம் போக போக ஸ்லோ டவுன் ஆகிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே சில இடங்கள் மட்டும்தான் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக கொண்டு போனதுனால எனக்கு படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுமாரான படம். இந்த படம் இப்போ 30 ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. 29 படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.